Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. கல்விமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம்முடைய அரசாங்க மந்திரத்தில் இன்ஷா அல்லாஹ் 30 நாட்களும் நுகர்துறைக்கு பிறகு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேரடியாக அல்லாஹ் இறக்கி அருளிக்கிற இந்த அல்குர்ஆனை நம்முடைய தாய்மொழியில் எப்படி விளங்குவது என்ற தலைப்பில், அதாவது அல்குர்ஆனை அர்த்தத்தோடு விளங்குவது எப்படி என்ற தலைப்பில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிலிருந்து உள்ள ஆயத்துக்களை எடுத்து அதை ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அந்த அர்த்தத்தின் மூலமாக கிடைக்கிற விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்வதற்காக இந்த வகுப்பு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் இந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ரமலான் மாதத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாக ஆலோசனை அடிப்படையில் எல்லோருக்கும் அது ஒரு நன்மையாக இருக்கும் என்ற கருத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமாக ஒரு ஆயத்தோ அல்லது 2 ஆயத்துகள் மாத்திரம் எடுத்து தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை கொடுக்க இருக்கிறோம். இந்த வகுப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் பொதுவாக சின்ன பிள்ளையிலிருந்து அல்குர்ஆனை அரபியில் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். ஓதிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்டம் அடைந்த பிறகு நாங்கள் குர்ஆனை ஓதிவிட்டோம் என்று மூடி வைத்துவிட்டு வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுதான் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் மீண்டும் எடுத்து ஓதிக்கொண்டே இருக்கிறோம். இது மக்கள் மீது தப்பு கிடையாது, ஆனால் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அப்படி. பொதுமக்கள் மீது எந்த விதமான சுத்தத்தையும் சுமத்த நாம் தயாராகின்ற, மாறாக ஒவ்வொரு மகளாக்களிலும் உஸ்தாதுமார்களும் அஜரத்துமார்களும் கொடுத்த ட்ரைனிங் இருக்கும். என்ன ட்ரைனிங்கு? உமாக்காரங்க சொல்லுவாங்க, ஓத போடான்னு சொல்லுவாங்க. அவனும் ஓத போவான். போய் அங்கே ஆரம்பத்திலேருந்து அழிப்பா கற்றுக் கொடுப்பாங்க. 2 எழுத்தை கூட்டி ஓதி கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பாங்க. குர்ஆனை கையில் எடுத்துட்டாக்கா, என் மகன் குர்ஆனை எடுத்துட்டான், என் மகன் குர்ஆனை எடுத்துட்டான்னு சொல்லி ஒரே பேச்சா கிடக்கும். அதுக்கு பிறகு குர்ஆனை முடிஞ்ச பிறகு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து, என் மகன் குர்ஆனை முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டிருப்போம். அதுக்கப்புறம் அவன் 10வது படிக்க போன பிறகு திருப்பி வரமாட்டான், பள்ளிவாசலுக்கு வரமாட்டான். ஏன்னா 10ஆம் வகுப்புல அதிகமான கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்குது. 9வது வரைக்கும் ஓதுதான் போதும். அதுக்கப்புறம் ஓதியா சின்ன முடிஞ்சு. இப்படி நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து ஓதி மூடி வைத்த காரணத்தினாலதான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்ற விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று தெரிந்தால் மாத்திரம்தான் அதை நாம் முதல்ல சிந்திச்சு பார்ப்போம். சிந்திச்சு பார்த்து அதை செயல்முறையில் கொள்வதற்கு முயற்சியாவது செய்வோம். அப்படி இந்த வழிமுறை இல்லாத காரணத்தினாலதான் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஓதியதற்கு ஒரு அரசுக்கு 10 நன்மை இருக்கிறது என்று நான் நம்புகிற காரணத்தினால அந்த நம்பிக்கை உண்மையானதா என்றால் அந்த நம்பிக்கை பொய்யல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் முன்னால் உட்கார்ந்து இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க,
நீங்க குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதினால் 10 நன்மை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல 3 எழுத்து. 3 எழுத்தை நீங்கள் ஓதிவிட்டால் 30 நன்மை இருக்கிறது என்று யாரை பார்த்து சொன்னாங்க? யாருக்கு அது படித்த மாத்திரத்திலேயே ஓதின மாத்திரத்திலே புரியுமோ அவர்களை பார்த்து சொன்னாங்க. அவங்க அதை கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க சஹாபாக்கள். ஓ, அல்லாஹ் எடுத்து வர்ற அந்த குர்ஆன் வசனத்தை நம்ம படித்தோம்னா ஓதுனோம்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓதுன மாத்திரத்திலே அவங்களுக்கு விளக்கம் தெரியும், அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், அர்த்தம் தெரியுதா இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களுக்கு அரபி. நான் எப்படி தமிழில் பேசினா அவங்களுக்கெல்லாம் புரிகிறதோ அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் பேசும்போது அரபியில் பேசினேன்னா அப்படியே அவங்களுக்கு புரிஞ்சிடும். இடையில இன்னொரு ஆள் தேவையில்லை, டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை, மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் முழுக்க முழுக்க அரபியர்கள். அரபியர் அல்லாத ஒரு ஆள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில உட்கார்ந்ததாக எந்த வரலாற்று குறிப்பு நம்மகிட்ட இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கும் என்று. நமக்கு கிடைக்கும், அதை மாற்ற கருத்துலாம் கிடையாது. நமக்கு ஓதிக்கொண்டே இருந்தால் 10 நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த ஓதியது என்னவென்று தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் பல ரகமான என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மொழிக்கலை வல்லுநர்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 195 மொழிகளுக்கு மேல உள்ள இன்றைக்கு நடப்புல இருக்கிறது 200 மொழிகளுக்கு மேல இருக்கிறது. அங்கே உள்ள அந்த மொழிக்கலை வல்லுநர்களை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று புரிந்து கொள்வதற்காக அவர்கள் மூலமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனி அர்த்தத்தையும் கோர்வையாக அர்த்தத்தையும் அது உள்ளே இருக்கிற அந்த விளக்கத்தையும் சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொழிக்கலை வல்லுநர்களை ஆசிரியர்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் எல்லா உலகம் முழுவதும். இந்த விஷயம் எப்போ வந்தது என்று சொன்னால் 1447 வருஷங்களுக்கு முன்னால் இந்த நிலைமை கிடையாது. மாறாக அந்த குர்ஆன் நடந்து வந்த பாதையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த குர்ஆன் எல்லா இடங்களுக்கும் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஓதிக்கொண்டிருந்தால் பத்தாது என்ற எண்ணத்தை எல்லாம் அந்த அறிஞர்களுக்கு போட்டு அந்தந்த மொழிகளில் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லிக் கொடுத்து அந்த சமுதாயத்தை சீர்திருத்ததற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். இதுவும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள முயற்சி தான். ஆக கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டு காலங்கள் முழுக்க முழுக்க குர்ஆனை ஓதி படித்துக் கொண்டே இருந்த அந்த சமுதாயத்தில் ஒரு 200 வருட காலமாகத்தான் அவர்கள் தாய்மொழியில் இதை படிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வந்தது. அந்த முயற்சியை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முயற்சி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது என்ற அதிசயம் மாத்திரம் கையில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஓதிக்கொண்டே இருப்போம் என்று ரொம்ப அவங்க முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. காலம் காலமாக இன்னும் மாறிடுவார். வருகின்ற காலத்துல இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அது மாறிடும். அந்த மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் இதை நம்ம சுருக்கமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக இப்ப பக்கம் அரசாங்க பிள்ளை வர்றாங்க, அவங்க உடனே டைரக்டா தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆரம்பத்துல அந்த அலிஃப் பா தா என்கிற அந்த எழுத்து இருக்கிற அந்த எழுத்தை அது உச்சரிப்பு முறைகளை தெளிவாக சொல்லிக் கொடுத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு பிறகு 2 எழுத்துக்களை எப்படி சேர்த்து படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு பிறகு வார்த்தைகளை சேர்த்து சொல்லிக் கொடுத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு பிறகு எல்லாம் சரியாக வந்த பிறகு அதை ஓதுவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த கட்டத்தை இவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் இறுதியாக ஒரு மாணவனோ மாணவியோ அந்த ஓத ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு தெளிவாக இப்பொழுது ஓத ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் தான் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த முறையை கையாள வேண்டும். எல்லா மகளாக்களிலும் உள்ள உஸ்தாதுமார்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்காக தனி ஏற்பாடு செய்ய வேண்டும். உஸ்தாதுகளை ஏற்பாடு செய்து அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த முறையை கையாண்டு விட்டால் அதில் மிகப்பெரிய சிந்தனை ஆற்றல் அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு முடியும். குறிப்பாக நம்முடைய அப்சா பள்ளியில் நம்மகிட்ட
கிட்டத்தட்ட 25 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு. அவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சோம்னு சொன்னாக்க இது மாதிரி தான். முதல்ல ஓதுகிற முறைகள் சொல்லி கொடுத்து விட்டு ஒரு புது முயற்சியாக அவங்க என்ன செஞ்சோம்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை எழுத வைத்து வீட்டிலே உட்கார்ந்து அதை படிக்க வைத்து ஒவ்வொரு வார்த்தையை மனப்பாடம் செய்து வைத்து அந்த சூறாக்குள் இருக்கிற அந்த கோர்வையான அர்த்தத்தை படிக்க வைத்து மனப்பாடமாக செய்து வைத்து பேச வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மாணவிகள் வளர்ந்து வருகிறார்கள். 25 மாணவிகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தெளிவாக அதை படிக்க ஆரம்பித்திருந்தார்கள். அந்த முயற்சியில் கொஞ்சம் தோல்வி அடைந்திருந்தாலும் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தெளிவாக அதை குர்ஆனை ஓதுகிற முறை, படிக்கிற முறை, வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்த மாத்திரத்திலே வைக்கின்ற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 2 மாத பயிற்சியிலேயே அவர்கள் சரியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டமளிப்புள்ளார்கள். நீங்கள் அதை பார்க்க இருக்கிறீர்கள். அப்ப என்ன முயற்சி செய்யும் போது இந்த முயற்சியை செய்யும் போது ரஹ்மான் அதில் வெற்றியை பெறத்தான் செய்வான். அதன் மூலமாக அவருடைய அமல்கள் மாறுதல்கள் ஏற்படும். இந்த விஷயம் பொதுமக்கள் மத்தியிலும் வர வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைகளிலேயும் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களும் சிரித்து ஆரம்பித்து விடுவார். உதாரணம் பாருங்களேன், இந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தை கருதி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. முதல்ல குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் முதல்ல சொல்ல வேண்டியது என்னது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதான் அர்த்தம் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதற்கு அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியதான் செய்யும். அதுக்கு பிறகு பாருங்க, 50வது அத்தியாயம் சொல்ற காப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மாசம் முழுவதுமே ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அல்லது 2 வசனம் தான். அதை எப்படி ஓதுறேன்னு பாருங்க. வல் குர்ஆனில் மஜீத். இப்படி கரெக்டா ஓத தெரியணும். கண்டிப்பாக ஓதுகிற விஷயத்துல ஹர்ஃபு எங்கிருந்து வருகிறது என்று மஹரஜ் என்று சொல்வார்கள். அலிஃபுக்கு என்று ஒரு மஹரஜ் இருக்கிறது, பாக்கு என்று ஒரு மஹரஜ் இருக்கிறது, தாக்கு என்று ஒரு மஹரஜ் இருக்கிறது. இப்படி 28 எழுத்துக்களுக்கும் மஹரஜ் என்று சொன்னால் எங்கிருந்து அது வெளியாகிறது என்ற சட்டம் இருக்கிறது. அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்று சொன்னால் மஹரஜ் இல்லாமல் அந்த குர்ஆனை ஓதும் பொழுது அர்த்தம் மாறிவிடும். உதாரணம் பாருங்களேன், இப்போ ஹலக்க என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது குர்ஆன்ல. ஹலக்க புள்ளி வச்ச ஹா. இந்த ஹலக்க என்று சொன்னால் அல்லாஹ் படைத்தான் என்று அர்த்தம். அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹாவை கொஞ்சம் சாதாரணமாக உச்சரிச்சோம்னா ஹலக்க அப்படி உச்சரிச்சோம் சொன்னாக்கா மொட்டை அடித்தான்னு அர்த்தம் ஆரம்பிக்கும். புள்ளி வச்ச ஹாவை புள்ளி வைக்காத ஹாவாக ஓதுனால் ஹலக்க என்பதற்கு மொட்டை அடித்தான் என்று ஆகிவிடும். அதே நேரத்தில் ஹா இந்த குண்டு ஹா இருக்குல்ல, ஹலக்க ஹலக்க அப்படி உச்சரித்தால் அது இதையெல்லாம் அழித்து விட்டான் என்று அர்த்தம் இருக்கிறது. அப்ப ஹா என்பது வேறு, ஹா என்பது வேறு, ஹா என்பது வேறு. இந்த 3க்கும் 3 உச்சரிப்பு இருக்கிறது. அந்த உச்சரிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதை ஓத வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஸ்டேஜுக்கு பிறகுதான் இந்த முறையை நம்ம கையாள வேண்டும். உதாரணம் பாருங்களேன், அப்படின்னு இருக்குது. இதை படிச்சுட்டு வல் குர்ஆனில் மஜீத் இருக்குது. இப்ப இதுக்கு எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது அப்படி இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால நம்முடைய செல்போன்ல இந்த குர்ஆன் ஆப் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால உலக அளவில் இருக்குது. எல்லா மொழிகளிலும் இருக்குது. தமிழ் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, உருது இருக்குது, இந்தியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த வார்த்தைகளை தொட்டிங்கன்னாக்கா சொல்லுக்கு சொல் அப்படின்னு தமிழ்ல வரும். சொல்லுக்கு சொல் அர்த்தம் அப்படின்னு சொல்லி வரும். அதை டச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீழே அர்த்தம் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு எளிமையாக அறிஞர்களை வைத்து அல்ல வேலை வாங்கி வைக்கிறார். ஒரு காலம் மாதிரியே கிடையாது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல குடும்பத்தை விட்டு போய் படிக்கணும், சாப்பாடுக்கு அங்கே உட்காந்து சாப்பிடணும். இப்ப அந்த நடந்து இல்லை. இன்றைக்கு அந்த அளவுக்கு எளிமையாக நல்லா வைத்திருக்கிறான். எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தனியாக குர்ஆனை ஓதிவிட்டு அதை அர்த்தத்தை விளக்கப் போகிறேன் என்று ஒரு எண்ணத்தை வைத்தால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்முடைய குர்ஆன் ஆப்பிலே இருக்கிறது. இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ டெக்னாலஜியும் இந்த குர்ஆன் வந்திருக்கிறது.
நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அந்த ஏஐ டெக்னாலஜி அறிமுகப்படுத்தி தன்னுடைய குரானுடைய டிரான்ஸ்லேஷனை அவர் வந்து ஏஐ டெக்னாலஜியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர வளர அல்லாஹ் சொல்றதா இந்த குரானுடைய அர்த்தத்தை எல்லோரும் விளங்குகிற வகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். மிகவும் எளிதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, காஃப் என்பது ஒரு தனி எழுத்து. இது வந்து அரபியர்களுடைய செயலாக அந்த காலத்தில் இருந்தது. ஒன்று வல் குர்ஆன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் மீது சத்தியமாக என்ற அர்த்தம். இந்த வாவு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சத்தியமாக என்ற அர்த்தம். இதெல்லாம் அங்கே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த அளவுக்கு எதுக்கு சொல்றதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சொல்றேன். அந்த வாவு என்று சொன்னா அவங்களே எழுதியிருப்பாங்க குர்ஆன் மீது சத்தியமாக. அது மஜீத் என்று சொன்னால் என்ன? மஜீத் என்று சொன்னால் கண்ணியமிக்க, கண்ணியமிக்க இந்த குர்ஆன் மீது சத்தியமாக அது வந்துட்டு வரலாம். ஏன் இந்த குர்ஆனை அல்லாஹ் கண்ணியமிக்க குர்ஆன் என்று சொல்லுகிறான் என்று அடுத்த கட்டமாக இதை படித்து விட்டு சிந்திக்கும் போது அதற்கான விளக்க உரைகள் பின்னாடி இருக்கு. அறிஞர்கள் எழுதியிருக்கிறார். இந்த குர்ஆனுக்கு ஏன் கண்ணியம் அதிகமாக இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ் அனைத்தையும் படைத்தவன், அவனுடைய வார்த்தையும் உயிரோட்டமானது, அவன் உயிர் உள்ளவன். அதுபோல இந்த வார்த்தையும் உயிரோட்டம் உள்ளது. கண்ணியத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான். அதனால அந்த கண்ணியத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிற குர்ஆனும் கண்ணியம் இருக்கிறது தான். அதனால இந்த கண்ணியத்துக்கு குர்ஆன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவுதான், ஷார்ட்டா சொல்றவங்க. இதை படிக்கும் போது இன்னொரு எண்ணம் நம்மளுக்கு உடனே வரும். என்னது? சாதாரணமாக சத்தியம் செய்யும் பொழுது நம்ம வந்து அல்லாஹ் மீது மாத்திரம் தான் நம்ம எல்லாரும் சத்தியம் பண்ணணும். மக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் மீதோ அல்லது அத்தா அம்மா மீதோ பாப்பா அம்மா மீதோ அல்லது எது மீதோ சத்தியம் செய்யக்கூடாது என்று நமக்கு சட்டம் இருக்கிறது, அசுரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? இந்த கண்ணியத்திற்கு குர்ஆன் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான் குர்ஆன் மீது. அப்ப அல்லாஹ் எதற்காக சத்தியம் பண்ணுகிறான் என்று கேள்வி ஒன்று வரும். படிக்கும் போது வரும்போது அதற்கான விளக்கத்தை தேடும் அடையும். இந்த விளக்கம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் சொன்னாக்கா நம்ம தேடும் போதுதான் கிடைக்கும். குர்ஆனை தேடும் போது நமக்கு தெரியாதா கிடைக்கும். அதற்கான அறிஞர்கள் எல்லாம் ஏற்படுத்தி 6 நூற்றாண்டுகளிலிருந்து 5வது நூற்றாண்டுகளிலிருந்து அறிஞர் பெருமக்கள் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய விளக்குரைகள் நிறைய தமிழ்ல இருக்கு, எல்லா மொழியிலும் இருக்கிறது. அப்ப அதை பற்றி அவங்க பேசும்போது அவங்க கருத்து சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக எல்லா பொருள்கள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நான் ஷார்ட்டா சொல்றேன். எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அவனால் படைக்கப்பட்ட எந்த பொருள்கள் மீது வேண்டுமானாலும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். என்ன காரியத்தினால் சத்தியம் செய்யலாம் என்றால் அதற்கு பிறகு சொல்ல போகிற அந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். அதை கூர்ந்து நாமெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காக அவனால் படைக்கப்பட்ட மலைகள் மீது சத்தியம் செய்வோம், சூரியன் மீது சத்தியம் செய்வோம், சந்திரன் மீது சத்தியம் செய்வோம். மனிதன் இப்படி அவனால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்கள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வதாக பல சூறாக்கள் குர்ஆனிலே இருக்கிறது. இப்ப இந்த பொருளுக்கு அர்த்தம் புரிஞ்சு போகிறது. கண்ணியத்துக்கு இந்த குர்ஆன் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று புரிகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் பல் ஆனால் அஜிபு அப்படி ஓதும் அஜிபு அஞ்சாவும் முன்னிரும் மின்ஹும் இப்படி ஓதிட்டு அஜிபு என்றால் என்ன என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த கட்டமாக அவர்கள்லாம் யாரு? இந்த குர்ஆன் இறங்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்கிட்ட போய் சொன்னாங்களோ சொன்ன மாத்திரத்திலேயே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அஞ்சாவும் முன்னிரும் அவர்களிலிருந்து எச்சரிக்கக்கூடிய மின்னும் அவர்களிலிருந்து எச்சரிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர்களிடத்துல இந்த குர்ஆனை கொண்டு வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இதை படித்த உடனே நமக்கு என்ன என்னன்னு சொன்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து திடீர்னு இறங்குறாங்க அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலம் அவர்களுடைய வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தில் மக்காவோட 40 வருஷ காலங்கள் அவர்களோடு வாழ்ந்தார்கள். அவர்களோடு வியாபாரம் செய்தார்கள். அவர்களோடு கல்யாணம் செய்தார்கள். 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதுக்கு வியாபாரத்துக்காக சிரியா போனார்கள், ஆளு வைத்தார்கள். இப்படி சாதாரணமாக இருந்த அவர்கள் திடீரென்று குர்ஆன் வருகிறது அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க என்னன்னா நம்மளோட இருந்தாரு. நம்மளோட தான் பையன் உட்கார்ந்தாரு. நம்மள மாதிரி அவர் கல்யாணம் பண்ணாரு, பிள்ளை பெற்றாரு. அதுக்கு நம்மளோட வியாபாரம் பண்ணாரு, ஆளு வச்சுட்டு இருந்தாரு.
என்ன அது என்று சொல்லி அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு முதல்ல அவங்க நம்ப தயாராக கிடையாது. அல்லாஹ்விலிருந்து விஷயங்கள் வந்த பொழுது நம்ப தயாராக இல்லை. காரணம் என்ன? அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் மேலே பதம் வரணும், அல்லது பணக்காக இருக்கணும், அல்லது இவருக்கு பெரிய வசதி வாய்ப்பு இருக்கணும், இவருக்கு பெரிய மாளிகையில் வாழ்ந்துருக்கணும், இவருக்கு தோட்டம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறது வேற நம்ம படிப்பாதான். அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா அல்லாஹ்விலிருந்து ஒரு செய்தி வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு செய்தியை பெற்றவர் மிகச்சிறந்த தகுதி உடையவராக இருக்க வேண்டும் என்று அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால அல்லாஹ் இங்க சொல்றான், அவங்களிலிருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த வகையை கொடுத்து இந்த செய்தியை கொடுத்த போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்ற முதலாவது வசனத்தில் இதை பதிவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்த்த வசனம் ஒரு வசனம் தான் பார்த்திருக்கிறோம். இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இப்படி மாணவர்களை பழக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வருகிற மகளாக இருக்கிற உஸ்தாதுகள் ஓதி ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு கஷ்டம் கிடையாது. இன்னொன்று, யார் சாதாரணமாக இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு பையனை சொல்லிக் கொடுத்தது முடியவில்லை. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறது. அந்த சொல்லிக் கொடுத்தது பெரிய படிப்பு படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. அவருக்கு அங்கே இருக்கணும், அப்படியே இப்படியா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை. அவரே குரான் அந்த ஆப்பை போனை வைத்துக் கொண்டு அல்லது குரான் டிரான்ஸ்லேஷன் வைத்துக் கொண்டு அந்த மாணவனுக்கு ஒவ்வொரு வார்த்தை எழுதி கொடுத்து அதை அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண வைத்து மறுநாள் கிளாஸுக்கு வரும்போது அவனை அதை மனப்பாடமாக சொல்ல வைத்து அவனுக்கான விளக்கத்தை கொடுத்து 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 அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா வளர்த்து எடுக்கும்போது குறிப்பிட்ட காலத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் அந்த இனிமை அவனுக்கு கொடுத்து விடுவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதற்கு பிறகு சரியான பாதையை நோக்கி அவர்கள் வந்து விடுவார்கள். குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவுகள் ஏராளம் இருக்கிறது. ஒரு வசனத்துக்குள்ள இவ்வளவு அறிவுகள் வந்து என்று சொன்னால் 6366 வசனங்களை படித்து விட்டோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாளைக்கு உள்ள இருக்குங்கிறத நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதினாலும் படித்தாலும் அதை விளங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் நான் அடிக்கடி முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் அல்லாஹ்வும் தூதரும் விரும்புகிறார்கள் என்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏராளமான விஷயங்கள் இன்னும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இந்த சூரத்துல் காஃபுடைய இந்த அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து இந்த ரமலான் மாதம் முழுவதும் பார்க்க இருக்கிறோம். அதை முழுமையாக நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை இந்த வீடியோ வரும்போது அவர்களுக்கு போட்டு காமித்து இந்த முயற்சியை நாம் எல்லா மகளாவிலும் செய்யும் பொழுது பிள்ளைகள் மத்தியில் சரியான விழிப்புணர்வு வரும் என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். பல அறிவான் இந்த குர்ஆனை ஓதி படித்து விளங்கி பொருளை விளங்கி வாழக்கூடிய ஒரு தகுதியை வளருவான். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல அருள் அளிப்பானாங்க. வாசல் அனைவரும் அஸ்ஸலாமு